குட் மார்னிங் அண்ட் பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு கௌதாரிகளை கொண்டு கடவுள் நேர்மையற்ற விதத்திலே சம்பாதிக்கிற செல்வத்தை குறித்து எச்சரிக்கிறார் என்பதை தான் தியானிக்க இருக்கிறோம். எரேமியா 17:11. அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காமற் போகிற கௌதாரிக்கு சமமாய் இருக்கிறான் என்பதை வேதம் சொல்லுகிறது. ஏன் என்றால் இந்த கௌதாரிகள் தன்னுடைய முட்டைகளை மாத்திரமல்ல மற்ற பறவைகளுடைய முட்டைகளையும் அடை காக்குமா. ஆனால் நமக்கு தெரியும் அவைகள் குஞ்சு பொறித்த பிறகு இந்த கௌதாரியோடு தங்குவதில்லை, தன் இனத்தை சேர்ந்து பறந்துவிடும். அதைதான் நீதிமொழிகள் 13:11 வஞ்சனையால் சேர்த்த பொருள் குறைந்து போம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை நன்கு உணர்ந்த சகேயு இப்படியாக கூறுகிறார்: அநீதியான பணத்தினை நான்காய் திரும்ப செலுத்துவேன், ஆஸ்தி பாதி ஏழையோர்க்கு தருவன் என்றனன். நாமும் அநீதியான செல்வங்களை நம்மை விட்டு நீக்கி கர்த்தருடைய ரட்சிப்பை இலவசமாய் பெற்றுக்கொள்வோமா? பறவைகளை கவனிங்கள், கவலையின்றி வாழ்ந்திடுங்கள். God bless you. Have a good day.